ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு இந்த பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான்வெஜ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா, அதில கொஞ்சம் நெறைய இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் டே செஞ்சுக்கலாம்னு கொஞ்சம் எடுத்து வைப்பேன். நம்ம எடுத்து வைக்கிறத ஹஸ்பண்ட்க்கு சுத்தமாவே பிடிக்காது. என்னமோ எடுத்து வச்சு நம்ம மட்டும் சாப்பிடுற மாரி, அவங்களுக்கு தான் செஞ்சு குடுக்க போறோம். டெய்லியுமே நான்வெஜ் லவர். வெஜ் ஒரு நாள் செஞ்சுட்டா போதும். நைட்டுக்கு உடனே காரசாரமா ஏதாவது செய்றியான்னு கேட்கும்போது, இந்த மாரி சிக்கன்லாம் போட்டு பாஸ்தாவ செஞ்சு விட்டுறலாம். அந்த ஐடியால தான் நம்ம எடுத்து வைப்போம். ஆனா, அவங்களுக்கு அது தெரியறதே இல்ல. "அத எதுக்கு எடுத்து வைக்கிற?" அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. யார் யார் வீட்லலாம் இப்படி நடக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு எப்பயும் செய்ற மாரி சிக்கன் பாஸ்தா. ஆனா, தயிர் சேர்த்தாம தேங்காய் பால் சேர்த்து செஞ்சிருக்கேன். கூடவே மட்டன் மசாலா சேர்த்து செஞ்சேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு பாஸ்தா சின்ன பாஸ்தால தான் செஞ்சிருக்கேன். பெரிய பாஸ்தா பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். சின்ன பாஸ்தா ஹஸ்பண்ட் பிடிக்கும். பாத்தீங்களா? எப்படியெல்லாம் சிக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச பெரிய பாஸ்தா செஞ்சாலும், ஒரு நாளைக்கு புருஷனுக்கு பிடிச்ச மாரி சின்ன பாஸ்தாவும் செஞ்சு விட்டுறது. எப்படியும் சமாதானம் ஆயிருவாங்க. ஏன்னா, இதுல சிக்கன் இருக்கு இல்லையா? எப்ப பார்த்தாலும் நைட்ல இட்லியா, தோசையா, சப்பாத்தியான்னு கேட்கிறவங்களுக்கு இந்த மாரி சிக்கன் பாஸ்தாவ செஞ்சு குடுத்துட்டோம்னா, சத்தமே இல்லாம சாப்பிட்டு போயிருவாங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க.